வணக்கம். நான் லாவண்யா குஸ்தி ஃபேமிலி கணவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோ டாபிக் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் சிஎம் விஜய் அவர்கள். எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசும்போது, நீங்க எங்க தயவுல தான் கட்சி நடத்துறீங்க, அதனால நீங்க பெரும்பான்மையான அரசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்றாரு, ஆமா திமுக தயவுல தான் இப்போ தாவேகா வாழுதுன்ற மாதிரி போட்டிருக்காரு. அப்போ 2006 இவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்போ எந்த தயவுல வாழ்ந்தாங்க, எந்த தயவுல அரசாங்கம் செஞ்சாங்கன்னு தெரியல. முதல்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொன்னாரு, சரிங்க அவர் பதவி ஏற்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த 6 மாத காலத்துக்கு நாங்க எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்லப்பா, எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றாரு அப்படின்னுட்டு. அப்புறம் பார்த்தா இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ரீசெண்டா ஒரு மெசேஜ் ட்வீட் போட்டிருக்காரு, திமுக தயவுல தான் நீங்க வாழறீங்க அப்படின்ற மாதிரி தமிழக கட்சி கழகத்தை சொல்லிட்டாரு. இப்போ ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டீம் எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்துறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். அங்க இந்த தோல்விக்கு காரணம் நான் மட்டும்தான், இந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன், எப்படி வெற்றியை நான் ஏத்துக்கிறேனோ அந்த மாதிரி தோல்வியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. வெற்றியை ஆக்சுவலி அவங்க ஏத்துக்கக்கூடாது, வெற்றியை தொண்டர்களுக்கு கொடுக்கணும், தோல்வியை தான் தலைவர் ஏத்துக்கணும். அங்கேயே ஒரு முரண்பாடு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் வேகமா ஓடணும், எங்க விட்டோன்றதை கரெக்டா பிடிக்கணும். இப்போ போன 5 வருஷம் எதையுமே அப்ப அனலைஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தப்போ நம்ம ஆளுங்கட்சியா வரும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு அப்பயும் யோசிச்சு வைக்கல. எதிர்கட்சியா இருந்தப்போ யோசிக்கல, அடுத்து 5 வருட காலம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது மக்களை பத்தி யோசிக்கல. இப்போ என்ன மீட்டிங் போடுறாங்க, மக்களுக்காக என்ன பண்ணலாம்னு பேசல, நம்ம எப்படி ஜெயிப்போம், நம்ம எப்படி தோத்தோம், இப்ப அதை மாத்திட்டு எப்படி ஜெயிப்போம், இப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் மக்களுக்காக இந்த கட்சிகள் யோசிக்க போறது கிடையாது. கிட்டத்தட்ட அடுத்த நாம் தமிழர் கட்சியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சதுல எனக்கு விருப்பமே கிடையாது, நான் பழைய வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா நிஜமாவே அது ரொம்ப ஒரு மாறுபட்ட விஷயமா தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட பார்த்தேன். என்னடா அது புது விதமா இருக்கு, புதுசா ஏதோ பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இது ஏதோ அரசியல் சாணக்கியத்தனம், அதனால ஏதோ ட்ரை பண்றாங்க. அது அவரோட குணம். தன் எதிரியாவே இருந்தாலும் அவங்கள போய் மாண்பா அரசியல் ரீதியா பணி ரீதியா இவங்களை எல்லாரையும் இதுக்கு முன்னாடி கட்சி தலைவர்கள் என்ற மாண்புல சந்திச்சது. ஆனா அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை வெளியே போய் கட்டி அணைச்சு கையை பிடிச்சு வீட்டுல கூட்டிட்டு போறது, என்னமோ புது பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அந்த சீனை பார்த்ததும் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உதவாத ஒரு உதயநிதியை பெற்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கலாம். ஒரு சிஎம்மா ஏறி உட்காந்துருந்தானா நமக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். இருக்கானே நடு ராத்திரில 2 மணிக்கு மெசேஜை போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பிள்ளைய பெற்றுட்டு நான் என்ன பண்றது, உன்னா துபாய் ஓடிடுறான், என்னதான் பண்றானோங்க அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கும், ஒரு ஞானோதயம் வந்திருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்களை ஸ்டாலின் ஐயா புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அவர் வெளியே வரைக்கும் அரவணைச்சு வெளியே வரைக்கும் அப்படி விட்டு அப்படி தலையில அடிக்கிற மாதிரி இப்ப ட்வீட் போடுறாரு. ஆமா எங்க தயவுலதான் நீங்க வாழறீங்க, ஏன் என்ன சொன்னீங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, அதெல்லாம் நிறுத்த மாட்டோம் தானே சொன்னீங்க, ஏன் கொடுக்கல, இன்னும் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனை இதுல அப்படின்னாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு, நீங்க கொடுக்க வேண்டிய 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஸ்டாலின் ஐயா அவர்களே 3வது வருடத்துலதான், அதாவது 27 மாதங்கள் கழித்து 3வது வருடத்துலதான் அவர் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயே மக்களுக்கு கொடுத்தாரு, பெண்களுக்கு கொடுத்தாரு. அதுலயும் தகுதியுடைய பெண்களுக்குன்னு சொல்லி பல பேர் அதை கட் பண்ணாங்க. வயதான பெண்மணிகள் பல பேருக்கு கிடைக்கல, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பல பெண்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது பண்ணிட்டு அதுல பாதி பணம் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கிடைக்கல, கொடுத்தது 2 வருஷம் தான். இதுல பெருமை வேற. இப்ப தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட வந்த 5 நாள்லயே நீங்க ஏன் இதை பண்ணல, நீங்க ஏன் அதை பண்ணல, இதை பண்ணல, என்ன இவங்க மைண்ட் செட்டை எப்படி யோசிக்கும் அப்படின்னா, சின்ன பையங்க சும்மா தூக்கிட்டு உட்காந்து வந்த வேகத்துல அந்த ஸ்பீட் பண்ணுவான், அந்த 1 மாசம் பண்ணுவான் பாருங்களேன், அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம்லாம் இந்த வேலை எல்லாம் நடக்காது, அவனே புரிஞ்சு உள்ள திருப்பி வேற வழி இல்லாம இதோட ஐக்கியம் ஆயிடும். இப்படின்ற மனோபாவம் பல கட்சி தலைவர்களுக்கு இருக்கு. அதுல முக்கியமானவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஏன்னா அவர் அதுல பழந்துன்னு போட்ட கட்சி. அதனால அந்த மனிதர் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாரு. அவருடைய மகனாகிய உதயநிதி அவர்களும் திருந்த போறது கிடையாது. வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். எதிர்கட்சி தலைவரா நாங்க வெளிநடப்பு செய்யறோம், உங்களுக்கு இந்த குதிரை பேரம் நடந்தது, அதாச்சு இதாச்சுன்னு அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்க வெளிநடப்பு செய்யறோம் சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருந்துட்டாரு. முதலமைச்சர் ஐயா ஏதாவது பேசுறாரான்னு உட்காந்து பார்த்துருக்கணும். நீ வெளிநடப்பு செஞ்சுட்டு அவர் பேசலன்னு ஒரு கமெண்ட்டை வெளியே போய் போடுற. அவரு என்னைக்குமே ஆன் த ஸ்பாட் டக்குன்னு ஆன்சர் பண்ற மனிதர் கிடையாது. விஜய் இஸ் த பெஸ்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாம். அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நல்லா கீனா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு விஷயத்தையும் கீனா ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாரு, கவனிச்சு உள்வாங்கிப்பாரு. அதை பேசி ஆர்கியூ பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட தன் செயல்ல காட்டுற மனிதர் தான் விஜய் அவர்கள்.
அது நீங்க இப்ப இல்ல எந்த ஜென்மத்துக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரியும். புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்காக கண்டிப்பா இந்த வார்த்தைகளை கொண்டு வருவீங்கன்னு தெரியும். அதனால அவர் அன்னைக்கு அங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் கடைசியா அந்த உரை நிகழ்த்தும் போதே சொன்னாரு, துள்ளி குதிச்சு நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா செயல்ல காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இது எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த ஜென்மங்களுக்கு புரிய போறது கிடையாது. இந்த 5 வருடங்கள் இதே கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மதுக்கடையை மூடினதுக்கு ஒரு கிரிட்டிசிசம். போஸ் வெங்கட்ன்றவர் அவங்க டீம்ல இருப்பார். பண்ணிய நிக்க வச்சா கூட நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பிரமுகரை நிக்க வைக்கிற ஒரு வார்த்தையை விட்டார். அந்த மனிதர் இப்போ என்ன பண்றாரு, இதெல்லாம் மூடுறது அவசியமா? எவ்வளவு வேலை இருக்கு, அரசாங்க வேலை, அதை விட்டுட்டு இதை உட்காந்து மூடிட்டு இருக்கீங்க. முக்கியமான பிரச்சனை மது ஒழிப்பு. அதாவது பல பேர் கேட்டாங்க, என்ன விஜய் அவர்கள் வராரு போறாரு, எங்கேயுமே மது ஒழிப்பை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, இன்க்ளூடிங் இந்த சாட்டை. மது ஒழிப்பை பத்தி பேசவே இல்லை. மது ஒழிப்பு ஒழிச்சாதானே பெண்களுக்கு அதை பண்ற இதை பண்றாரு, முக்கியமானது அந்த மது ஒழிப்பு தானே. அவர் பல தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய மீட்டிங்ஸ்ல, நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வந்த முதல் நாளே அந்த மது ஒழிப்புக்கு 717 கடைகள் முனைக்கப்படும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சு இந்த கண்டிஷன் கீழே நாங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ண போறோம் சொன்னாரு. முதல் நாள் 50 மூடியாச்சு, அது 2வது நாள் 300 கிட்ட மூடியாச்சு. அடுத்து இப்ப நடந்துகிட்டே இருக்கு. பல மதுபான பிரியர்கள் சண்டை போடுற அளவுக்கு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய ஓட்டு போகும், அவங்க கிட்ட இருந்து நமக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சும் மக்கள் நலனுக்காக இந்த வேலையை செய்யறாரு. அதுலயே சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த மதுபான பிரியர்கள்லயே பல பேர் என்ன சொல்றாங்க, ஐயா நான் இதை எப்படி விடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால விட முடியல தலைவா, நீ ஏதோ ஒரு இது எடுத்திருக்க, அட்லீஸ்ட் இதை வச்சாவது இந்த கேவலமான ஒரு விஷயத்த நான் விட்டுட பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மதுபான பிரியர்களையும் பாக்குறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த மாதிரி பண்றது. தானா முன் அட்லீஸ்ட் இந்த காரணத்தை வச்சு குடிக்காம இருக்கலாம்னு தோணுது இல்ல, தோண வைக்கிறாரு இல்ல. இந்த மனிதர் உட்காந்துட்டு இது ரொம்ப முக்கியமானு கேட்கிறாங்க. வருமானத்தை பார்க்காம இத்தனை கடைகளை மூடுற அந்த மனிதருக்கு இதெல்லாம் நாங்க அப்பயே பண்றோம் 2023 அப்படின்னு அவங்க இந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி மூடல. அவங்க சொன்ன காரணங்கள் பல இருக்கு. அதுலயும் கடைசியா அரசு முடிகிற தருவாயில 2026 கூட 400 சில்லறை மதுபான கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. உண்டா இல்லையான்னு கேளுங்க. மூடுற மாதிரி மூடி அப்படி திறக்கிற மாதிரி திறக்கிறது. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் செக் வச்சாரு பாருங்க, 717 மூடப்படும், திரும்பி எல்லாம் திறக்கப்படாது, அதுல வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வேலை கொடுக்கப்படும், அவங்களுக்கு அடுத்து கண்டிப்பா வேற வேலை அதுக்கேற்ற மாதிரியான வேலை அமைச்சு கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு அவர் சொன்னாரு, இந்த அரசு டெண்டர்ல தாவேக்காவினர் யாரும் பங்கேற்கக்கூடாது, தாவேக்கா அரசு அதிகாரிகள் யாரும் பங்கேற்கக்கூடாது, தெளிவா சொல்லிட்டாங்க. எம்எல்ஏக்களோ நிர்வாகிகளோ யாரோ தாவேக்காவினர் பங்கேற்கக்கூடாது சொல்லிட்டாரு. தாவேக்காவினர்னா ஒட்டுமொத்தமா அந்த கழகத்தை சேர்ந்தவங்க யாருமே டெண்டர்ஸ்ல போட முடியாது. அதே போல இந்த ட்ரக்ஸ் கூட என்ன சொன்னாங்க, ட்ரக்ஸ் வித்தேன்னு வச்சுக்கோ, நீ வித்தேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம உன் சொத்து முடக்கப்படும், உன்னை சுத்தி இருக்கிற உங்க சொந்தக்காரங்க சொத்தையும் முடக்கிடுவோம், பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. இதுல சொந்தக்காரங்களும் கும்பிடலாம், ஏயா நாங்க என்னையா பண்ணோம், அந்த பிள்ளை பண்ணுதுன்னா நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி உங்க குடும்பங்கள்ல பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா தயவு செய்து செய்ய வேணாம் சொல்லுங்க. நாளைக்கு இது வளர்ந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய செக் வைக்கிறாங்க. பார்த்து பக்குவமா நடந்துக்க வேண்டியது அந்த பிள்ளைகளை வளர்ப்பவர்களோ அவங்களை சுத்தி இருக்கவங்களோ பார்த்துக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்னையா யாரையா இந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சரை ஸ்ரீலங்கால இருக்கிற பாராளுமன்றத்துல தமிழ் பூர்வீகமா கொண்டவங்க பேசுறாங்க, தமிழனாக ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆள்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல சிஎம் விஜய் அவர்களை பத்தி பாராட்டி பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிற தலைவர்களுக்கு கேவலமான அரசியல் பண்ண மட்டும்தான் தெரியும். அரசியல் இதுவரைக்கும் கேவலமா இருந்தது சரி, சாக்கடையாக இருந்தது சரி, இப்பதான் இத்தனை பேர் உள்ள வந்தாச்சு, நாங்க சுத்தப்படுத்துறோம்னு வந்தாச்சு. வந்தப்புறம் கூட அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அரசியல் இதுதான் உண்மையான அரசியல், நீங்க பண்றதெல்லாம் அரசியலே கிடையாது ஒரு பக்கம் சொல்றது. இன்னொன்னு, இவங்க பண்றதெல்லாம் அரசியலே கிடையாதுன்னு சொல்ற இந்த கட்சி தலைவர்கள் இப்ப என்ன யோசிக்கிறாங்க, நம்மளும் சோசியல் மீடியால பூம் ஆகணும், இவங்க சோசியல் மீடியால பூம் ஆகி தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டுட்டாங்க, இவங்க களத்துக்கே வராம இப்படி சோசியல் மீடியாலேயே ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. உதயநிதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்ல, ரீல்ஸ்லயே நீங்க இருக்காம ரியல் லைஃப் வாங்கன்னு, அந்த இதுவும் மென்ஷன் பண்ணிதான். ஆனா இவங்களுக்கு இன்னமும் இந்த உண்மை புரிய மாட்டேங்குது. வெறும் ரீல்ஸை மட்டும் போட்டு வந்த கூட்டம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினர். ரீல்ஸை முதல்ல போடணும்னாலே அந்த ரீல்ஸுக்கு இப்ப நான் ஒரு ரீல் பண்றேன்னா அது எனக்கு பிடிச்சி போய் பண்ணணும். சும்மா இல்லைன்னா எப்ப எனக்கு அந்த ரீல் பண்ணி தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்ற கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால அந்த பணத்துக்காக ரீல் பண்ணி தரது ஒரு பக்கம் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினர் போட்ட ரீல் எல்லாத்துலயுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல அவங்க வச்சுக்கிற உண்மையான அன்புனால கிரியேட் பண்ணப்பட்ட ரீல்ஸ். இதை நீங்க கிரிஞ்சா கூட நினைச்சுக்கோங்க, இதுதான் உண்மையான அன்புனால கிரியேட் பண்ணப்பட்ட ரீல்ஸ். அதனாலதான் மக்கள் கிட்ட அவ்வளவு ஈஸியா போய் சேருது. உங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் நீங்க ரீல்ஸ் பண்ணுனீங்கன்னா இதை தான் எதிர்பார்ப்பாங்க. இது கொடுத்தப்புறம் தான் வேலையே நடக்கும். அவங்க பண்ற ரீல் ஜெயிக்குமா, அவங்க பண்ற ரீல் மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா, இவங்க பண்ற ரீல் மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா? இன்னொன்னு, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உண்மையான அன்பு கொண்டவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல. ஆதி காலத்துல இருந்து அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அதிகமா ஆயிடுச்சு பன்மடங்கு. எப்போ இவர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தாரோ இருக்கிற படங்களை விட்டுட்டாங்க, இருக்கிற ஐபிஎல்ல விட்டுட்டாங்க, இருக்கிற
மற்ற விஷயங்களை விட்டுட்டாங்க. ஆபீஸ்க்கு போனாலும் மொபைல் வச்சுட்டு திருட்டுத்தனமா இங்க வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இப்படி கவனிச்சுட்டு இருக்காங்க. சட்டசபையை மொத்தமா லைவ் பார்க்குற மக்கள் எத்தனை பேர் அதிகமாயிட்டாங்க தெரியுமா? இது வரைக்கும் சட்டசபையை இந்த 5 வருட காலத்துல ஆளுங்கட்சி தலைவர்கள் பேசும்போது மட்டும் போடுவாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போது கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் லைவ் பார்த்து. இப்போ திருப்பியும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நடக்குதுன்றது நமக்கும் தெரியுது. அதாவது சாமானிய மக்களுக்கும் அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எதிர்கட்சி தலைவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்றாரு. பல பேர் என்ன சொல்றாங்க, அவர் கேட்கும் போதே ஒரு பதில் கொடுக்கணும், அப்பதான் அது அவை குறிப்புல ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அவை குறிப்புல ஏறுறதுனால என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகுமாமா? அவையில நம்ம பேசுறது ரெக்கார்ட் பண்ணப்படும், குறிப்பு எடுக்கப்படும். கரெக்டா? அங்க குறிப்பு எடுக்கும் போது தவறான வார்த்தை யூஸ் பண்ணா இதை நாங்க அவையில இருந்து நீக்கிறோம், இந்த வார்த்தை இது தவறான வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இது உதயநிதிக்கு நடந்தது. திருட்டுத்தனமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, இதை நாங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறோம்னு சபாநாயகர் வான் பண்ணார். இந்த மாதிரியான விஷயங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் சாதாரணமாவே வார்த்தை விட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 பண்பட்ட மனிதர். நீ ஒன்னு சொல்றியா, நான் உடனே பாரு கவுண்டர் கொடுக்குறேன், அடுத்து நீ 2 சொல்றியா, உனக்கு நான் 4 கவுண்டர் கொடுக்குறேன். இது இல்ல தலைவர் விஜய் அவர்கள். நீ என்ன சொன்னாலும் நிறுத்தி நிதானிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அவர் மறுநாள் கூட பதில் சொல்லுவார். ஆனா பதில் சொல்லுவார். வந்துட்டாருல்ல, இது வரைக்கும் நீங்க அவரை ஆக்டரா தானே பார்த்துருந்தீங்க, இப்ப சிஎம் விஜயா பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த 5 நாள். அந்த மனிதர் அவ்வளவு சம்பாதித்த மனிதர். நான் திருப்பி சொல்றது காரணம் தான், அவ்வளவு சம்பாதித்த மனிதர். கேரவன்லயே ஏசிலேயே இருப்பாரு, வெளியே ஷூட்டிங்க்கு வந்துட்டு அந்த வேலையில டெடிகேட்டடா இருப்பாரு, வீட்டுக்கு போவாரு வருவாரு. அப்படி இருக்கிற மனிதர் இப்ப அரசியல் காலத்துக்குள்ள வந்த அப்புறம், முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த 3 நாள் சட்டசபை சரி போகணும், போயாச்சு. அதுவும் டைமுக்கு போய் அங்க இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி அங்க போய் நிக்கிறாரு. முதலமைச்சர் அவசியமே கிடையாது, வர வரைக்கும் வெயிட் பண்ற ஆளுங்களும் இருப்பாங்க, முதலமைச்சர் வரட்டும். ஆனா இந்த டைமை கீப் அப் பண்றாரு. இந்த சட்டசபை இதெல்லாம் முடிஞ்சு நேரம் நாள் குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சபாநாயகர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த 3 நாளா தொடர்ந்து தலைவர் அவர்கள் போய் அரசு அலுவலகத்துல உட்கார்றாரு. காலையில டைமுக்கு போய் நிக்கிறாரு. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எப்படி ஒரு எம்ப்ளாயி போய் நிப்பாங்களோ டைமுக்கு போயிட்டு, அந்த டைமுக்கு கரெக்டா போய் முன்னாடியே போய் ரீச் ஆயிடுறாரு. இப்ப இவரை பார்த்து என்ன நடக்குது, பின்னாடி இருக்கிறவங்களாம் ஐயோ நம்மளும் டைமுக்கு போய் ஆகணுமே, வேற வழி கிடையாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கலாம், நம்ம ஆபீஸ் தான் போய்க்கலாம் அப்படின்ற மனப்பான்மையில பல பேர் இருப்பாங்க. எங்க அப்பா ரயில்வேல இருக்கும்போது எங்க அப்பா சொல்லுவாரு, வருவாங்கம்மா சைன் போடுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, திருப்பி சாயங்காலம் வருவாங்க, கணக்கு காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இது வருவாங்க, சைன் போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, மாசமானா சம்பளத்தை வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் ரயில்வேல வேலை பார்த்தாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவார். இதே நிலைமை அரசு அலுவலகத்திலும் உண்டு. அவங்களும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, சைன் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணி வரேன். இதுதான் நடக்கும். பல அலுவலர்கள் இதை பண்றாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா தலைவர் விஜய் அவர்கள் ப்ராப்பரா பக்காவா ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி போகணுமோ அப்படி கிளம்பி போய் கூட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறாருங்க. தனக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு. தன்னுடைய மதிய உணவை கையோடு எடுத்துட்டு போயிட்டு அந்த டைமுக்கு மதிய உணவு டைம்ல உட்காந்து அவரோட கேபின்ல சாப்பிடுறாரு. அவருக்கு சொல்லணுமா, ஒரு வரணும்னு அவசியமான உட்காந்து ஒரு ஃபைல ஆராயிறாரு. மீட்டிங் போடுறாரு, ஒரு துறைக்கும் மீட்டிங் போடுறாரு. இதுக்கு என்ன பிரச்சனை, இது என்ன பண்ணலாம், நிதானமா யோசிக்கிறார். ஆனா இந்த நேரத்துல இந்த எதிர்கட்சி தலைவர்களோட மனசு எப்படி ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய மைண்ட் தாட் என்ன தெரியுமா? என்ன பெருசா பண்றான், புதுசு இல்ல, அப்படிதான் இளவட்டம், அப்படிதான் இருக்கும், ரத்தம் அப்படி வேலை செய்யும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போ ஓட விட்டு நம்ம அடிப்போம் அப்படின்னு யோசிச்சு நிற்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், தலைவர் விஜய் அவர்களை நீங்க தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. இந்த தவறான கண்ணோட்டம் தான் உங்களை வீழ்ச்சி அடைய வச்சிருக்கு, தோல்வியை பார்க்க வச்சிருக்கு. திருப்பி இதே தவறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவருடைய உழைப்பு தான், அவர் மக்கள் மேல வச்சிருக்கிற அன்பு தான், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல நோக்கம் தான் அவரை கொண்டு போய் அந்த உச்சாணி கொம்புல உட்கார வச்சிருக்கு. ஆனா நீங்க இப்ப வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, அவங்கவுங்க குடும்பங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவங்கவுங்க குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்க. இப்பவும் அவங்களுடைய மைண்ட் தாட் சோசியல் மீடியால பூம் ஆயிட்டோம்னா நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம். இது அவங்க மைண்ட் தாட் இப்ப இருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், போன வாட்டி இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பயே ட்ரை பண்ணிட்டாரு. விஜய் அவர்கள் காஸ்டியூம் போட்டாரு, விஜய் அவர்கள் மாதிரியே ரேம்ப் வாக் பண்ணாரு, அவரை மாதிரியே பாட்டு போட ஆரம்பிச்சாரு. கிழவன் பிளட்டு முதல்வன், அந்த மாதிரி கிழவன் பிளட்டு தான் கருடம், என்னென்னமோ பாட்டு, அந்த பாட்டு தான் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகாது, நம்ம தலைவர் பாட்டு தான் நமக்கு மண்டையில ஓடும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு 1 லட்சம் சேர் உள்ள போட்டிருக்காங்க, அது இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே உட்காந்துருக்காங்கன்னு பல பேரை வச்சு ரீல்ஸ் போட வச்சு, ரீல்ஸ்ன்னு இதுல குழந்தைகள் ஜீவா தேவா இவங்களை வச்சு ரீல்ஸ் போட்டு முன்னாள் முதலமைச்சர் தான் இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள். இதுதான் ட்ரெண்டு, இதை வச்சுதான் மக்களை கவர முடியும்னு நினைச்சிட்டு இருக்க இவங்க மைண்ட் தாட்டை என்ன பண்றது? இப்பவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை, இப்படிதான் நடக்கும். மக்களை நம்ம இப்படிதான் போய் சேர போறோம். சோசியல் மீடியால மட்டும் மக்களை சேர்ந்தவர் விஜய் அவர்கள் கிடையாது. விஜய் அவர்களுடைய எண்ண ஓட்டம் மக்களை போய் சேர்ந்தது படங்கள் மூலமா மட்டும் இல்ல, அவருடைய செயல்கள் மூலமா, அவருடைய பேச்சு மூலமா, அவருடைய உண்மையான அன்பு மூலமா.
அவர் அதை இப்போ செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. மக்கள் மேல அக்கறை இருக்குன்றத இந்த 3-4 நாள்லயே அவர் நல்லாவே தெரியப்படுத்துறாரு. மதுபான கடைகள் மூடுறதா இருக்கட்டும், அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய அகவிலைப்படி அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்றதா இருக்கட்டும், ட்ரக்ஸ் விஷயத்துல, சிங்கப்பெண் படை விஷயத்துல அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் பாராட்டுக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இத்தனையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக குடும்பம் வழி வழியா அவங்க திமுக போட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, ரொம்ப சூப்பரா பண்றாருப்பா, சத்தியமா அடுத்த வாட்டி வச்சாலும் நாங்க இவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனால தயவு செய்து நீங்க அவரை இவர் அடுத்த வாட்டி நம்ம அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இவர் இப்பயே அடுத்த இந்த 5 வருஷத்துக்கு இல்லாம அடுத்த 5-10 வருஷத்துக்கு சேர்த்து இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால முதலமைச்சர் பதவின்றது இந்த கட்சி தலைவர்களுக்கு, ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், உதயநிதிக்கா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இன்னொருத்தருக்கா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் எட்டா கனிதான் இனிமே. ஏன்னா முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்துட்டாங்கல்ல. இந்த அரசு செய்யும் நலத்திட்டங்கள் மக்களே வியந்து அடுத்த தடவை ஐயா நீ மட்டும்தான் வரணும், வேற யாரும் வேணான்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.